மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான காமெடி சீன்ஸ் பார்த்தலாம் வாங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி தான் கடைய வச்சு நடத்திட்டு இருப்பாரு. இப்ப தம்பிக்கார் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருப்பாரு. அதாவது ரிலேஷன் தான். இப்ப இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ மட்டும் இப்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாரு. பிரச்சனை மேல பிரச்சனையா கடையில வருது. இந்த ஹோட்டல் ஓடவும் மாட்டேங்குது. எப்படி தான் பண்றதுன்னு தெரியல. கையில பணமும் இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல இதுல ஹைஜீனிக்கா இல்லன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல மூட போறேன்னு வேற சொல்லிட்டாங்களா? அதனால ரொம்பவே புலம்பிட்டு இருப்பாரு. அந்த தாத்தா தான் வந்து ஆறுதல் சொல்லுவாரு. "கவலைப்படாதடா. பிரச்சனைய குடுக்குற கடவுள் வந்து அத தீர்க்கிற வழியும் குடுப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வேக வேகமா உள்ள வருவாரு. மிர்ச்சி சிவா இருக்காரு. துபாய் மாப்ளே அப்படின்ற மாரி பேக்கிரவுண்ட்ல சாங் போட்டுட்டே அவர் உள்ள வருவாரு. அவர பார்த்தோனே இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். சரி கூட பொறந்தவரு சந்தோஷப்படுவாருன்னு பார்த்தா அப்படி இருக்காது. பார்த்த உடனே டக்குனு ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "இது இப்ப எதுக்குடா வந்த? இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு நீ வேறயா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "நான் உன்ன தலைக்கு எப்பவுமே தலைக்கவசமா இருப்பேனே தவிர தலைவலியா இருக்கவே மாட்டேன்னு" சொல்லிட்டு அவர் சொல்வாரு. யாருக்கும் தெரியாம அவர கூட்டு வந்து தனியா வச்சு கேட்பாரு. அந்த மாரி மினிஸ்டர் வீட்ல இந்த மாரி கைவரிசைய காட்டுன்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஜெயில்ல போட்டிருந்தாங்களே. இப்போ 1 வருஷத்திலே வந்துட்டியே, என்ன தப்பிச்சு வந்துட்டியா? அப்படின்ற மாரி கேட்பாரு. அதுக்கு பதில் அவர் சொல்வாரு, "ஜெயில்ல வந்துட்டு தப்பு பண்ற அளவுக்கு தப்பிச்சு வர அளவுக்கு நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகல. அதனால என்னோட நன்னடத்த காரணமா என்ன 1 வருஷத்திலே வெளிய விட்டுட்டாங்க" அப்படின்னு சொன்னோனே, "அது எதுக்குடா இங்க வந்த? நீ தான் ஃப்ராட் தனம் பண்ணிட்டு திரிவில. வேற எங்கேயாவது போய் தொலைய வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி அவரும் திட்டுவாரு. கோவம் வந்துரும். டக்குனு இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, "நான் ஒண்ணும் ஆசைப்பட்டு இங்க வரல. இப்ப நான் வந்துட்டு 1 வாரத்துக்கு போய் அதாவது 1 மாசம் போய் நான் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும். அதுக்காக தான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, உடனே இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இந்த ஹோட்டல்ல உனக்கும் பங்கு இருக்குடா. ஆனா உனக்கும் சேர்த்து நானே உழைச்சிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாரு. கோவம் தான் வரும். "எனக்கு யாரும் உழைச்சா பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, "இங்க பாரு லைஃப்ல உழைக்காமயே முன்னுக்கு வரதுக்கு நிறைய ஐடியா இருக்கு. உனக்கு தேவைன்னா சொல்லு நான் டிப்ஸ் தரேன்" அப்படின்னு சொல்லும்போதே பாத்தீங்கன்னா, இப்ப 5 வெட்டி அழகேசன் ஆட்டோல இருந்து இறங்குவாரு. அவர பார்த்தோனே இப்ப ஹீரோ வேக வேகமா போய் ஒளிஞ்சுப்பாரு. ஹீரோ வேக வேகமா வந்து ஒளியறத பார்த்தோனே, "சகோதரர், சகோதரர் எதுக்காக ஒளியறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்து கேட்பாரு. "அத நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அழகேசன் வருவாரு. வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, "இந்த மாரி வியாபாரத்த டெவலப் பண்றேன்னு சொல்லிட்டு 2 வருஷமா என்கிட்ட வட்டி காச வாங்குனது இன்னும் அவன் திரும்ப குடுக்கல. அப்புறம் என்ன செய்வான்னு" சொல்லிட்டே வருவாரு. அதோட போய் கல்லாக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துட்டு அங்க இருந்து குரல் மட்டும் குடுப்பாரு. "போன வாரம் தான் வந்து அந்த கிராம பொண்ணெல்லாம் தூக்கிட்டு போனீங்க. இப்ப திரும்பவும் வந்து கேட்டா என்ன அழகேசன் அர்த்தம்?" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அழகேசன் 5 வெட்டி அழகேசன்" அப்படின்னு சொன்னோனே அவர் ரொம்ப பெருமையா பேசிப்பாரு. ஹீரோவோட தம்பி வந்து இந்த மாரி பேசவும் பார்த்தீங்கன்னா, இப்ப அவரு 5 வெட்டி அழகேசன் என்ன சொல்வாருன்னா, "இரு இரு நீ வந்து துபாய் போயிருக்கிற, அங்க தான் வேலை பார்க்கிறதா அப்படின்ற மாரிலாம் அவன் சொல்லலையே. நீ பெங்களூர்ல வேலை பார்க்கிறதா தானே அவன் அண்ணன் சொன்னான்" அப்படின்ற மாரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "பெங்களூர்ல, துபாய்ல இங்க பாரு இனிமே என்ன பத்தி எது சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் சொல்லு" அப்படின்ற மாரி இவரு சொல்லுவாரு. சமாளிச்சுட்டார்ல. இப்ப வந்துட்டு பணம் ரெடி இருக்கான்னு சொல்லிட்டு 5 வெட்டி அழகேசன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவரு என்ன சொல்வாருன்னா, "துபாய் போனது உங்கள மாரி நல்ல மனுஷங்களோட கடன்லாம் அடைக்கிறதுக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து வேக வேகமா வச்சுட்டு அந்த ஜிப்ப திறப்பாரு. எல்லாம் வந்து நம்ம ஊர் காசா இருக்கா? திர்ஹம்ஸா இருக்கான்னு வேற இப்ப அழகேசன் கேட்பாரு. அதுக்கப்புறம் இவரு சொல்ல எல்லா நாட்டு காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு தொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, பணம் இருக்காது. "சீனு இங்க வச்ச பணம் எங்க?" அப்படின்னோனே, என்ன கேட்ட? உன் பேக், உன் பணம். என்ன கேட்கிற?" அப்படின்ற மாரி இவரு சொல்லுவாரு. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அப்புறம் தான் இவரு யோசிப்பாரு. என்னாச்சு? ஓ! திருச்சியில இருந்து என் பக்கத்துல வந்து தர்மராஜ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. அவர் பேக்கும் என்னோட பேக் மாரி ஒரே மாரி இருக்கறனால பெட்டி மாறி போச்சுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப 5 வெட்டி அழகேசனுக்கு ரொம்ப பதட்டமா போயிடும். "என்னப்பா சொல்ற? பொட்டி மாறிடுச்சான்னு?" சொல்லிட்டு கேட்பாரு. "ஆமாண்ணே. இந்த மாரி ஏதாவது ஆகும்னு தெரிஞ்சு தான் அவரோட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன். இதோ இப்ப எப்படி கால் பண்றது? என்கிட்ட துபாய் ஃபோன் தான் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, சீனு உன்னோட ஃபோன குடுன்னு சொல்லும்போது, "என்கிட்ட ஃபோன் இருக்கு. ஆனா பேச முடியாதுன்னா" அவன் கிடக்குறான். பிசினாரி பையன் ஃபோனுக்கு எங்க ஈஸி பண்ணியிருக்க போறான். இந்தாப்பா நீ என் ஃபோன்ல பண்ணு அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இப்ப அழகேசன் ஃபோன குடுப்பாரு. அவர்கிட்ட நம்பர் வாங்கி இந்த தர்மராஜுக்கு கால் பண்ணிடுவாரு. இவரும் வந்து கால் பண்ணுவாரு. கால் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, உடனே பார்த்தீங்கன்னா, "ஓகே சார். ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. இதுக்கும் சேர்த்து திர்ஹமா வாங்கிக்கங்கன்னு" "ஓஎஸ்" அப்படின்னு சொல்லிட்டு பலகேசன் சொல்லிருவாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த நம்பருக்கு கரெக்ட்டா தான் கால் பண்ணுவாரு. அதாவது அது வந்து எந்த நம்பரா இருக்கும்னா, தர்மராஜ் நம்பரா தான் இருக்கும். அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த கால் போயிட்டே இருக்கும். அது ரிங் அடிச்சிட்டே இருக்கும். அதுக்குள்ள இவர் எல்லாத்தையும் பேசிட்டே இருப்பாரு. அதாவது இப்ப கால் பண்ணவரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, "தர்மராஜ் சார் எனக்கு ஞாபகம் இருக்கா? நான் தான் அங்க ஏர்போர்ட்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருந்தேனே." பார்த்தீங்கன்னா, இப்ப நலம் விசாரிக்கிற மாரிலாம் பேசிக்கிட்டே இருப்பாரு. "அதெல்லாம் விடுங்க சார். இப்ப ஒரு பொட்டி மாறிடுச்சு. அந்த பெட்டியில உள்ள பணத்த வச்சு தான் இங்க தங்கமான ஒருத்தரோட கடனெல்லாம் அடைக்கணும்னு" சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதோட பத்தி ஏதோ அவர் அப்பதான் வந்து ஃபோன் எடுப்பாரு. கரெக்ட்டா அவர் ஃபோன் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அவர் ஃபோன கைய வச்சு மூடிருவாரு. மூடிட்டு உடனே இவர்ட்ட என்ன சொல்வாருன்னா, "ஏதோ பொட்டி மாறலன்னு சொல்லி சாதிக்கிறானே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு கோவம் வந்துரும். "என்னத்த கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பலகேசன் ஃபோன வாங்கி வச்சுருவாரு. "இந்த மாரி பொட்டி மாறி போச்சுப்பா. கொண்டு வந்து குடுத்துட்டு போயிருப்பா" அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லும்போது, "என்ன பொட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. தீப்பொட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு, "இங்க வந்து குடுத்துட்டு போயிருப்பா" அப்படின்னோனே, "இப்ப நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் கும்பகோணத்துல இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நானும் கும்பகோணத்துல தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. "இருக்க கும்பகோணத்துல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் மசாலா கஃபேல தான் இருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, "நீ இப்படி இருந்த, அப்படி இருந்தான்னு" சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நெறைய வார்த்தைகள போட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுருவாரு. "உனக்கு தைரியம் இருந்தா இங்க வாடா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "எவ்ளோ தைரியம் இருந்தா ஒரு போலீஸ்காரங்கிட்டயே அப்படி பேசுவ?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், அப்புறம் தான் வந்துட்டு, "என்னப்பா போலீஸ்காரன்னு சொல்றானேன்னு" சொல்லிட்டு இப்ப அழகேசன் கேட்கும்போது, "அய்யய்யோ! ஒரு நம்பர் மாறி போச்சுண்ணே" அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் அவருக்கு பயங்கரமா பயமாயிடும் இப்ப. 5 வெட்டி அழகேசன் இவர் பேர சொல்லியிருப்பாரு. இவர் தர்மராஜ்ன்றத கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷன் தர்மராஜன்னு சொல்லிட்டு சொல்லவும், பயந்தோனே பார்த்தீங்கன்னா, இப்ப போலீஸும் கரெக்ட்டா இங்க வந்துருவாங்க வாசலுக்கே. அந்த மசாலா கஃபே வாசலுக்கே வரவும், இப்ப இவர் வந்து ஹீரோட தம்பி இருக்காரு. அவர் என்ன சொல்வாருன்னா, மர்ச்சி சிவா. அவர் என்ன சொல்வாருன்னா, "இங்க பாருங்க, இங்க இருந்து தப்பிச்சு எப்படியாவது ஓடிருங்க. அதுவும் பேக் பக்கம் வாசல் வழியா போயிடுங்க. ஃபோன வந்து ஆன் பண்ணாதீங்க. ஜிபிஎஸ்ல கண்டுபிடிச்சுருவாங்க. எப்பவுமே இதே மாரி இருக்காதீங்க. மாறு வேஷத்துல இருங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் எல்லாம் குடுத்து அவர அனுப்பி விட்டு அவரும் பயத்துல அங்கிருந்து ஓடிருவாரு. அங்க போயிட்டாரு. இப்ப வேக வேகமா உள்ள இப்ப இந்த போலீஸ்காரர் வரும்போது, "இங்க யார்றா அவன்?" அப்படின்னு 5 வெட்டி அழகேசன் சொல்லிட்டு கேட்டுட்டே உள்ள வருவாரு. உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் வந்து "வணக்கம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்ப மிர்ச்சி சிவாவ பத்தி கேட்கும்போது, அவர் வந்து "இது எங்க ஹோட்டல் தான். சீனு இவர் தான் சார். இவரோட ஸ்டேஷன்ல தான் போய் நான் சைன் பண்ணணும்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "நீ வந்து சீனு தானே? நீ புலி மூட்டை தானே?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிப்பாங்க. 2 பேரும் அப்படியே சின்ன வயசுல ஒண்ணா படிச்சிருப்பாங்க. அதனால கிண்டல் பண்ணி விட்டுட்டு பேசிட்டே இருப்பாங்க. "இங்க யார்றா 5 வெட்டி அழகேசன்?" சொல்லும்போது, "அவர் இங்க சாப்பிட வந்தாரு சார். கொஞ்ச நேரத்துல இங்க வந்துட்டு ஒரு வழிப்பையன் வருவான். ஒரு பெட்டியோட வருவான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு சார்ன்னோனே, எங்க போயிருக்கான்னு சொன்னோனே, "ஓ! அந்த இடத்துக்கு நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பியும் போயிட்டே இருப்பாரு. ஹீரோ வந்துட்டு பயங்கரமா இவர் காப்பாத்தி விட்டுட்டாரு. அதனால இப்ப வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு அழகேசன் தொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பதிலா தான் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சுக்கிட்டு போயிடுவாரு. ஓசியில வந்து இந்த மாதிரிலாம் ஹெல்ப் கிடைச்சா அதுக்கெல்லாம் அருமையே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவருக்கான ஜோடி ஓவியா இருக்காங்கல்ல, அவங்க இப்படி கிராஸ் ஆயி போவாங்க. யார்ரா அது நம்ம ஹோட்டல்லே அப்படின்னு
சொல்லிட்டு அவங்களே ஃபாலோ பண்ணி போவாரு. மேலே படியேறி அவங்க போவாங்க. அவங்க பின்னாடி அப்படியே இவங்களும் மேலே ஏறி வந்துருவாரு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள காட்டுவாங்க. அவங்க துணி காய போட்டுட்டு இருப்பாங்க. இவர் பாட்டுக்கு நடந்து வந்தவர் பார்த்தீங்கன்னா, அப்படியே மிளகா மேல ஏறி நடந்து வந்துட்டு இருப்பாரு. அதோட அவருக்கு தும்மல் வந்துரும். அதோட இவங்க தான் அப்பதான் அவர பார்ப்பாங்க. பார்த்தோனே அச்சச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவர மிளகாலருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. என்னங்க நீங்க மிளகா மேல நிக்கிறது கூட தெரியாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்க முகத்தையே பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால நான் கீழ என்ன இருக்குன்றத நான் கவனிக்கலன்னு சொல்லுவாரு. நீங்க யாரு நம்ம ஹோட்டல்ல வேலை பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும், என்ன தெரியலையே நான் தான் அந்த தாத்தாவோட பேத்தி அப்படின்னு சொல்லும்போது, ஓ! கொஞ்ச நாளா நான் இந்தியால இல்லையா? அதனால வந்துட்டு இங்க என்ன சிச்சுவேஷன் அப்படி இப்படின்றது எனக்கு சரியா தெரியல அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லிப்பாரு. பேசிட்டே இருப்பாங்க. அப்ப சிவா வந்து என்ன சொல்வாருன்னா, நீ இந்த மாரி அழகா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா துபாய்ல அந்த வேலைய நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் அத சொன்னா நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சொல்லுங்க பரவாயில்ல என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல துபாய்லேருந்து கிளம்பும்போது ஒரு டப்பா ஃபிகர பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னோனே, அதுக்கே நான் வருத்தப்படணும். அந்த டப்பா தான் வருத்தப்படணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுவாங்க. உடனே இவர் நான் என்ன சொல்ல வரேன்னு ஆரம்பிப்பாரு. அதுக்குள்ள அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தேத்திப்பாரு. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப வில்லன்கள காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பாக்கு இப்ப வில்லனோட அப்பாக்கு கால் வரும். கால் வந்து அவங்கலாம் என்ன சொல்வாங்க, இந்த மாதிரி கடையில வந்துட்டு நிறைய இன்கம் டாக்ஸ் வந்து ரைடு வந்தது. அது மட்டும் இல்லாம கடை வந்து இப்ப வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோனே, என்னடா இது தொல்ல மேல தொல்லையா வந்துட்டு இருக்கு. நஷ்டம் மேல நஷ்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அவரோட மகன் இருக்கார்ல, அந்த வில்லன் வந்து இப்ப என்ன சொல்வாருன்னா, ஒரு மாதிரியான மியூசிக் வேற அவர் வரும்போதெல்லாம் வரும். அவர் வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ வர சொன்னதும் நான் தான். அது மட்டும் இல்லாம கடைய வந்து இந்த மாதிரி பண்ணதும் நான் தான். ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்கும்போது, அதுல உள்ள முக்கியமானது இந்த மாதிரி 10 கோடி ரூபாய் மதிப்புள்ளது என்கிட்ட தான் பத்திரமா இருக்கணும்னு. அப்ப நம்மளுக்கு அதாவது இன்சூரன்ஸ் பணமும் வரும், இதுவும் வரும். அப்ப நம்மளுக்கு தான் லாபம் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் ரிஸ்க்டான்னு சொல்லும்போது, கொஞ்ச நாளைக்கு அந்த பணம் நமக்கு கையில கிடைக்கிற வரைக்கும் இதை மறைச்சு வச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. இதே பார்த்தீங்கன்னா, இப்ப மகன் பேசிட்டு இருக்கார்ல வில்லன், அவரோட ஒய்ஃப் வருவாங்க. என்னங்க என் தம்பி வர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா எங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர் போவாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா, அவர் போய் நாய்க்குட்டி கூட வந்து விளையாடிட்டு இருப்பாரு. அவங்க வந்து பார்த்துட்டு என்னடா கூப்பிட்டா நாய்க்குட்டி விளையாடிட்டு இருக்கன்னு சொல்லும்போது, என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு இது வந்து காஸ்ட்லியான கத்தி. இந்த கத்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடாது. இது வந்து கொஞ்ச நாளைக்கு நீ மறைச்சு வச்சுக்கோ. இந்த மாதிரி இந்த ஃபோனை வந்து வச்சுக்கோ. இதில தான் உனக்கு நான் கால் பண்றதா தான் இதில தான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. கூட இருக்க ஆளுங்கலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என்னங்க இவன்ட்ட போய் இவ்வளோ காஸ்ட்லியான பொருள்லாம் கொடுத்து விடுறீங்க. அதுவும் கத்திய பத்திரமா அந்த மாதிரி வச்சுக்கோன்னு சொல்றீங்க. இந்த திங்ஸ் வந்து சாதாரணமா அந்த ஃபோன்ல வச்சிருப்பாரு. அத போய் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஆளுங்க தான் சொன்னத மட்டும் செய்வாங்க. அதனால தான் அவங்கலாம் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவாரு. அவருக்கு இப்ப அந்த ஃபோன்ல என்ன இருக்குன்ற விஷயம் தெரியாம அவர் அத எடுத்துட்டு போயிருவாரு. ஏதோ ஒரு இதுல லாட்ஜ்ல வந்து ஒளிஞ்சிருக்க சொல்லியிருப்பாரு. அங்க போயிடுவாரு. இப்ப இங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயின வந்து அவங்களுக்கு அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து நின்னுட்டு இருப்பாங்க. மறைச்சு நின்னு பார்த்துட்டே இருப்பாரு. அதோட அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க மூடிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்களுக்கு கொடுத்து சமாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் வச்சிருப்பாரு. இப்ப திரும்பவும் அந்த பணத்தலாம் என்ட்ட கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லங்க அதுல கையில உள்ளதையும் அதையும் செலவு பண்ணிட்டேன். அதனால தான் கெஞ்சி கூத்தாடி இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. கொஞ்சம் கோவப்படுவாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க நின்னுட்டு இருந்த அப்படின்னா வந்துட்டு உனக்கு 1 மாசம் டைம் கொடுத்துருக்கேன். அது 1 வாரமா குறைஞ்சிரும். ஏன் போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிடுவாங்க. உடனே அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வந்துருவாரு. இப்ப தம்பிக்கார் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது கண்டபடி திட்டுறாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இதே பாத்தீங்கன்னா, இப்ப இவர் வந்து என்ன சொல்வாருன்னா, இனிமே நம்ம இதே மாதிரி போச்சு நம்ம கடையை வந்து நம்ம ஹோட்டல்ல வந்து காப்பாத்திக்க முடியாது. அதனால பேசாம லவ் ட்ராக்ல இறங்கிருன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஹீரோனை திரும்பி பாப்பாரு. ஹீரோ பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது, பிரச்சனை நினைக்க வேண்டியது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் தம்பிக்கார் வர சொல்லுவாரு. அவர் இவரா ஒரு முடிவு எடுத்துட்டு ஓகே சொல்லிடுவாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து சமாளிச்சுட்டே இருப்பாரு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நீ இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பேசும்போது, நான் இதெல்லாம் ஜெயில்ல கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஜெயிலுன்றது உனக்கு எதுக்காக கட்டி வச்சிருக்காங்கன்னா, தப்பு பண்ணவங்க திருந்தி வரதுக்காக தான். அங்கிருந்தே சில விஷயங்களை கத்துக்கிட்டு வரீ, நீ திருந்தவே மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்பாரு. பாத்தீங்கன்னா, இப்ப சிவாக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துரும். சரி விட்றா, இப்ப நம்மளுக்கு வந்து மனிதன் படத்துல ரஜினிகாந்த் சார் எங்க இருந்து வெளியே வர ஜெயில்ல, சிவாஜி படத்துல ரஜினி எங்க போறாரு, அது ஜெயில்ல தான். அப்புறம் குருதி புனல் படத்துல நாசர் எங்க போடுறாங்க ஜெயில்ல. அப்புறம் வந்துட்டு மகாநதி படத்துல சுகன்யாக்கு அப்பா யாருன்னு கேட்கும்போது, மகாநதி படத்துல சுகன்யாவுக்கு மகாநதி படம் பாத்தியா இல்லையா, இல்ல நான் பார்க்கல, மகாநதி படம் பார்க்காதவங்க கிட்ட நான் பேசுறதாவே இல்ல அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப எல்லாம் பேசி முடிச்சாச்சு, கேள்வி கேட்காத, கேள்வி கேட்டிருக்கேன், கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது கஷ்டம்னு சொல்லிடுவாரு. அதோட இவரும் அமைதியா இருந்துருவாரு. இப்ப என்ன சொல்வாருன்னா, இல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கு அப்படின்னு காலங்காலமா அட்டு ஃபிகருக்கு குட்டுப்பாயும் குட்டு ஃபிகருக்கு அட்டுப்பாயும் மாற்றுறதுதான் விதி. அதனால நீ என்ன பண்றேன்னா போய் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பஸ்ல ஏறி போயிட்டே இருப்பாங்க. இவர் ஒரு வண்டி ஓட்டிட்டு வருவார். அதுலயே குட்டி ஒரு இடத்துல வந்து ஹீரோ வந்துட்டே இருப்பாரு. சரி இப்ப அவங்க நீ மடக்கணும் அப்படின்னா வந்துட்டு உன்கிட்ட உள்ள திறமையான விஷயங்களை எதையாவது நீ அவங்களுக்கு கொடுக்கணும். நீ என்ன உன்கிட்ட திறமை என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் கொஞ்சம் சிரிச்சா சூர்யா சிரிப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. ஓ அது போதுமே, எக்கச்சக்கமான பொண்ணுங்களை வந்து இது பண்ணலாமே. இப்ப நான் வந்து ஹார்ன் அடிக்கிறேன், அந்த ஹார்ன் அடிச்ச உடனே நீ வந்து அவங்க திரும்பி பார்ப்பாங்க. அப்ப நீ வந்து உன்னோட சூர்யா சிரிப்பு வந்து நீ அங்க காட்டிடு அப்படின்னு சொல்லுவாரு. பாத்தீங்கன்னா இப்ப ஹார்ன் அடிக்கிறன்ற பேர்ல ஹார்ன் அடிப்பாங்க. தொண்டை கட்டுன மாதிரி கீச்சு கீச்சுன்னு அந்த ஹார்ன் கட்டிட்டு இருக்கும். அதை பார்த்து ஒரு மாதிரி ஹீரோன் இப்படி திரும்பி பார்ப்பாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இப்படி ஒரு பக்கமும் இப்படி ஒரு பக்கமும் இழுத்துக்கிட்டே இருப்பாரு. இதை பார்த்தா டக்குன்னு அவங்க பயந்து அந்த பக்கம் திரும்பிப்பாங்க. என்னடா நீ ஏதாவது பார்த்தா மயங்கிரோன்னு சொன்னா அப்படியே பயந்துட்டு திரும்புறானு, நீ சிரிச்சது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. சூர்யா மாதிரி சிரிப்புன்னு சொல்லிட்டு சூரியராஜன் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பாரு. அதோட என்னடா விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க அதுக்குள்ள வந்துட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. திருடிட்டான் பசங்க பாடுங்க கத்தும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு சிவா வந்து இவர்கிட்ட அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாரு உனக்கு வந்துட்டு சூர்யா ஸ்டைல்லாம் வந்து சரி வரல, அதனால நீ வந்து ஆக்ஷன்ல பேசாம இறங்கிறனோன்னு எது சொன்னாலும் தெளிவாவே சொல்ல மாட்டியான்னு சொல்லி கேட்பாரு. இவருக்கு இப்போ வந்துட்டு இப்போ சண்டை போட சொல்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவாரு. நான் என்னடா சண்டை போடுறதுக்கு நான் என்ன ப்ரூஸ்லியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே சரி இதெல்லாம் வந்து கேள்வி கேட்காத, கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பஸ் கிட்ட வந்து நிப்பாட்டுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா பஸ்ல இருந்து இறங்கி ஒரு கூட்டமே ஓட ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோயின் இறங்கி வந்துருவாங்க. போய் புடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னா ஹீரோவும் போய் பிடிக்க ஓடிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு வெரி ஸ்ட்ராங் மேன் கண்டிப்பா பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து சொல்லிட்டு இருப்பாரு. தாமதம் அதோட ஹீரோயினே வந்துட்டு வாண்டடா வந்து ஹெல்ப் கேட்டாங்களா, அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருடனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா ஓடுவார். அவர் பின்னாடி 4 5 பேர் ஓடுவாங்க. எங்க சீக்கிரம் வாங்க எல்லாரையும் விரட்டி எல்லாரையும் உருட்டி மிரட்டி அங்கேயும் ஓடிட்டே இருப்பார். சைக்கிள் எடுத்துலாம் போவார். சைக்கிள் எடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல துணி காய போட்டுருப்பாங்க. அது வந்து அவர் மூஞ்சில வந்து விழுந்துரும். அதோட சேர்த்துன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பார். இப்போ எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருடன் ஓடுறத விட இவர் ஓவர்டேக் பண்ணி ஓடிட்டே இருப்பார். அந்த மாதிரிலாம் கலாட்டா ஒரு பக்கம் அங்கே போயிட்டு இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படியும் பிடிச்சிருவாங்க. உங்க பேக்கை கொண்டு வந்து கண்டிப்பா உங்கள்கிட்ட கொடுத்துருவான் பாருங்கன்னு சொல்லிட்டு சிவா வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாரு.
கேட்பாரு. என் பேக் எப்படி கொடுக்க முடியும்? அதான் இங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்க தூக்கி காட்டுவாங்க. நீங்க எதுக்கு எங்க ஆஃபீஸ்க்கு 2 பேக் எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லி இப்ப இவர் கேட்பாரு. நான் ஒரு பேக் தான் எடுத்துட்டு போறேன். அப்ப அது யார் பேக் காணோம்னு கத்துனீங்கன்னு அது என் பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஊம பொண்ணோட பேக். அந்த பொண்ணால கத்த முடியாதுல்ல. அதனால தான் நான் வந்து நியாயத்துக்காக குரல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் சொன்னத கேட்ட சிவா வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஆமாமா ஊம பொண்ணால கேட்க முடியாது தான். இனிமே அநியாயத்துக்காக குரல் கொடுக்கறதா இருந்தா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுங்க. பாவம் அவன் என்ன கதி ஆனானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு இடத்துல வந்து நின்றுவாங்க. இப்ப அந்த ஆள் பேக் எடுத்துட்டு போனவர் ஒரு ஆள் ஒரு பக்கம் நின்னுட்டு இருப்பாரு. இவங்க சுத்தி பின்னாடி துரத்திட்டு வந்தவங்க 4, 5 பேர் ஒண்ணா நின்னுட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் பயங்கரமா இப்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கும். ஹீரோ என்ன சொல்வாருன்னா, பாஸ் இங்க பாருங்க நம்மளோட வீக்னஸ் வெளிய காட்டாதீங்க. எல்லாரும் தம் கட்டி எந்திச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் கிட்ட போவாரு. கிட்ட போகாதீங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னு கேட்டா அவன் வாயில வந்து பிளேட் ஏதாவது வச்சிருப்பான். நம்ம கிட்ட போகும்போது நம்ம மேல துப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது கடைசியா ஒரு முடிவு எடுத்துருவாங்க. நீங்க அவன் கால பிடிங்க, நீங்க அவன் கைய பிடிங்க. நான் போய் அவனோட பேக் எடுத்துட்டு அந்த பேக் எடுத்துட்டு நான் ஓடிறேன்னு சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து இவரை தூக்குவாங்க. எதுக்காக எல்லாரும் என்ன பிடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எங்க பாஸே பிடிக்க சொன்னா விட்டுருவோமான்னு சொன்னோனே இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடும். ஆரம்பிச்சிருவாரு. நீங்க எல்லாம் ஒரே ஆளுங்களா அப்படின்னு. ஆமா எத்தனை நாளைக்கு தான் நாங்களே வந்து மாட்டி மாட்டி உத வாங்குறது. அதனால தான் எங்களுக்குள்ளே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரு ஓடுற மாதிரி ஒருத்தர் துரத்துற மாதிரி ஓடி அப்படியே நாங்க எஸ்கேப் ஆயிடுவோம்னு சொல்லும்போது அடப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டே இருப்பாரு. இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் போது இறக்கி விடுங்க. இனி உங்களுக்கு 1000 பேக் வந்து திருடுறது கிடைக்கும். ஆனா இந்த ஒரு பேக்ல தான் என்னோட ஒரு காதல் வாழும். இந்த என்ன மாதிரி யூத்தோட ஃபீலிங் வந்து உங்களோட யூத்துக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லும்போது ஓ உன் ஆளோட பேக் அது அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? இங்க பாரு வெறும் 216 தான் வச்சிருக்கா. அதுல 10 ரூபா வந்து செல்லாத நோட்டு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நீ எவ்வளவு வச்சிருக்கன்னு சொல்லிட்டு பாக்கெட் தரும்போது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீரமா பேச ஆரம்பிச்சிருவாரு. இந்த ஹீரோ வந்து இப்ப வீர வசனமா பேசுறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் ஒத்த ஆளா இருந்து இந்த கும்பகோணத்தை சுத்தி சுத்தி உங்களை துரத்திட்டு வரும்போது என் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியல. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரோட என்னோட ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாயிடும். அவ்வளவுதான் ஹீரோ போட்டு நல்லா போட்டு சாத்தி எடுத்துருவாங்க. அதோட அடுத்த சீன்லயே வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் இருப்பாரு. கொஞ்சம் குனியானோ முடியல டாக்டர் என்னால முடியலன்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோனும் அங்கதான் இருப்பாங்க. சிவாவும் அங்கதான் இருப்பாரு. இவர் கேட்க மாட்டாரா? சார் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கா நிமிர மட்டும் பிடிச்சி நிமிர்ந்து பாத்தீங்கன்னா குட்டி தொண்டை அடி தொண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த தொண்டை முத கொண்டு அவருக்கு கத்தி அலற ஆரம்பிச்சிருவாரு. அதோட பாத்தீங்கன்னா முது இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா என்ன படுக்க வச்சு காண்டாம இருக்க மாதிரி ஒருத்தன் வந்து ஏறி குதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. பாத்தீங்கன்னா இப்ப டாக்டர் வந்து அஞ்சலி கிட்ட இருக்காங்களா அவங்க ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வருவாங்க. இப்ப அவர் போய் டக்குன்னு ஒதுங்கிக்குவாரு. என்ன சிவா வந்து ஒதுங்கிக்குவாரு. என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா எங்க தொட்டாலும் அவருக்கு ரொம்பவே அதிகமா வலி இருக்கு. இப்போ எக்ஸ்ரே ஜெராக்ஸ் அது இதுன்னு என்னென்ன இருக்கோ ஸ்கேன் எல்லாத்தையும் மொத்தமாவே எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு மொத்தமா சேர்த்து 32,000 ஆகும். அதுல 20,000 எப்பவே அட்வான்ஸா கட்டிருங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேட்பாங்க. சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட தானே சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. சம்பந்தப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் இப்ப இவர் சிவா இருக்கல அவர்கிட்ட போவாங்க. பாத்தீங்கன்னா இப்ப இவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்வாருன்னா என்கிட்ட இருக்கிறது ஃபுல்லா ஃபாரின் கரன்சி தான் இருக்கு. இங்க உள்ளது இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க தான் வந்து ஊம பொண்ணுக்கு அது மாதிரி அநியாயத்துக்கு எதிரான குரல் கொடுக்குறீங்க. எங்க சீனு வந்து நல்லா பாடுவான் ஆடுவான். அவனுக்கு இப்போ ஒரு அடிபட்டு இருக்கு. அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி கேட்பாரு. உடனே டக்குன்னு என்ன சொல்லுவாங்க இங்க பாருங்க ஏதோ தெரிஞ்சவரா இருக்காரு அடிபட்டுக்காரு அப்படின்றதுக்காக தான் உங்க கூட ஸ்கூட்டர்ல வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண மத்தபடி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. சொல்ற மாதிரிலாம் என்னால கட்ட முடியாது என்கிட்ட 10 காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அவங்க கோச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. இப்போ ஹீரோ உள்ள இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா என்னடா இது உன் காதல் வந்து உன் பேக்கை விட பயங்கரமா வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றதே தெரியலடா. இபி பில் பணம் கட்டுறதுக்காக 200 ரூபா வச்சிருந்தேன். அதையும் அந்த பசங்க பிடிக்கிட்டு விட்டாங்க. சரி சரி விடு இப்போ வந்து எப்படியும் ஃபீஸை பிடிக்கிட்டு போயிருவாங்க. என்னைய தேவி நீ விட்டா போதும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ அந்த வண்டி இருக்கு. அந்த வண்டியில ஏறி உட்கார வருவாங்க. வந்து உட்காரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று இருக்கும். யாருது அந்த பேக்னு சொல்லி கேட்கும்போது இப்போ சிவா என்ன சொல்வாருன்னா அது உன்னோட ஆளோட பேக் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா அவசரத்துல விட்டுட்டு போயிருக்கோம் போய் போற வழியில கொடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வண்டியில வந்துட்டே இருப்பாங்க. ஆப்போசிட்ல ஒரு பிச்சைக்காரன் வந்து வழிமறைப்பாரு. பிச்சைக்காரனுக்கு வழிமறைச்சு பிச்சை கேட்கறியான்னு சொல்லிட்டு 2 பேர் கோவப்படும்போது பாத்தீங்கன்னா அந்த கருப்பு பெட்ஷீட்டை நவத்தி விட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அழகேசன் இருக்காருல அவர் தான் இதுல வந்து பயங்கர கெட்டப்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அழகேசன் நீங்களா இங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி குளத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா என்ன தேடிட்டு இருக்காண்டா. அதனால தான் இந்த கெட்டப் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த கெட்டப்ல அசல் பிச்சைக்கார மாதிரியே இருக்கீங்க. என் கண்ணே பண்ற போல இருக்கு. அண்ணியை சொல்லி சுத்தி போட சொல்லுங்க அப்படின்னு. ஆமாடா உங்களுக்கு ரொம்ப கொழுப்பா போச்சுன்னு அவர் இப்போ கோவப்பட்டு திட்டிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க அவங்க ஸ்டேஷன்ல இருக்காங்களோ இல்லையே என் வீட்டு வாசல தாண்டா அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டே இருப்பாரு. அதோட இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க கையில ஒரு பேக் வச்சிருக்காருல பணம் கொடுறான்னு சொல்லிட்டு இவர் திரும்ப அழகேசன் கேட்கும்போது பணம் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ எதுக்குடா பேக் அந்த பேக் கேட்கும்போது இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல அதாவது தம்பி அவர் என்ன சொல்வாருன்னா 10 காசு கூட இல்லைன்னு சொன்னா அவளுக்கு எதுக்குடா பேக் கூட அந்த பேக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பேக்கை திறந்து பார்க்கும்போது கட்டு கட்டா பணம் இருக்கும். இவங்க 2 பேருக்குமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடும். 2 பேருக்கும் அதிர்ச்சியா போயிடும். இப்போ இவர் கையில உள்ள பணம் பாத்தீங்கன்னா வந்து 10,000 ரூபாய் இருக்கும். இப்போதைக்கு 10,000 ரூபாய் இருக்கு போதும் மிச்சத்தை அப்புறம் கலெக்ட் பண்ணிருக்கேன் வந்தவர் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருவாரு. இவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி யாரும் ஏற்கனவே நான் அந்த மாதிரி அவள்கிட்ட வம்பு வளர்த்துட்டே இருக்கேன். இப்போ பேக் வேற தொலைச்சிட்டேன் பணத்தையும் தொலைச்சிட்டேன் என்னடா செய்யறதுன்னு சொல்லி கேட்கும்போது கையில வந்து பணத்தை வச்சுக்கிட்டு 10 காசு கூட இல்லைன்னு சொன்னால நம்ம பேக்கே நம்ம பார்க்கல நம்மளுக்கு தெரியாது நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு இவர் வேற ஐடியா கொடுத்துருவாரு. அவங்க நிக்கிற இடத்துல தானே இவங்க வந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க பஸ் ஸ்டாப்ல தான் நின்னுட்டே இருப்பாங்க. அங்க ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். அவங்க வந்துட்டு ஐயோ நம்மளால தான் அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லும்போது பேக்கை தான் தேடிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு சரி நிக்காத போலான்னு சொல்லும்போது கரெக்டா ஹீரோயின் பாத்துருவாங்க. ஹலோ என் பேக்னு கத்திட்டே இருப்பாங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு காதுல விழல அவங்க பேக் எங்ககிட்ட இல்லன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹோட்டலுக்கு வந்துருவாங்க. ஹோட்டலுக்கு வந்தோடனே ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அவரோட தம்பி இருக்கார்ல 4 பேரோட சேர்ந்துட்டு அந்த விளையாட்டு விளையாடிட்டு இருப்பாரு. விளையாடும் போது பாத்தீங்கன்னா பணத்தை வச்சு விளையாடு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் ஜெயிச்சனும் தரணும் அப்ப தோத்தா தர மாட்டியா பணத்தை வச்சாதான் உன விளையாட்டுல சேர்த்துக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இப்போ சீனு கிட்ட வந்து எனக்கு பணம் எடுத்து கொடுக்கணும் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லும்போது அப்ப பேங்க்ல இருந்தா எடுத்து கொடுன்னு சொல்வாரு. எந்த பேங்க்ல இருந்தா உனக்கு பணத்தை எடுத்து கொடுக்க சொல்ற வைத்தியம் பார்க்கவே நான் பணம் இல்லாம இருக்கேன் போட அப்படின்னு திட்டி விட்டுருவாரு. அதோட இவர் சோகமா வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல்ல வந்து 200 ரூபாய் நோட்டு மட்டும் இருக்கும். யார் இங்க 200 ரூபாய் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வருவாரு. பிசினாரி பசங்க 200 ரூபாய் வச்சு இன்னொரு 300 ரூபாய் சேர்த்து வச்சிருக்க கூடாதுன்னு கேட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா படி ஏற இடத்துல ஒரு 300 ரூபாய் இருக்கும். உடனே பார்த்துட்டு இருக்கிற டவுட் ஒரு மேல் படியில ஏறி போயிடுவாரு எடுக்காம இவன் என்ன காசு எடுக்காமயே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா இருக்காங்களா அவங்க வந்து பாப்பாங்க. உடனே அவர் நீதான் பணம் வச்சேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. எதுக்காக அங்க அப்படி வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சீனு உன்னை திட்டும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதோட சரி நீயே பணத்தை அங்கங்க வைக்கிற என் கையிலேயே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இல்ல நான் கொடுத்தா நீ வாங்குவியோ இல்லையோன்னு எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு அதெல்லாம் நீ டவுட் படவே கூடாது. நான் பணம் யார்
யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த பணம்லாம் உனக்கு ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தாத்தா உண்டியிலேருந்து சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் எடுத்து இவங்க கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் இப்போ நீ கொடுத்த பணத்தை வந்து ஒரு பிஸ்னஸில் போடுறேன், இதில் நீ கொடுத்ததுனால இதை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீ இனிமே என்னோட பார்ட்னர் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவர் போனோன்னு எங்க பேசிட்டே இருப்பாங்க. இது பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கிறது மட்டும் பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க படுக்க போயிடுவாங்க. செகண்ட் மீட்டிங் இதுவே ஓகே அப்படின்னு சொல்லி மனசை தேத்திப்பாரு. நாங்கள் உட்காந்துருப்பாரு. அங்கே வந்துட்டு வேலை செய்கிற ஆள் வருவார். அவர்கிட்ட என்ன சொல்வார்னா, இது ஒரு முரட்டு வைத்தியெல்லாம் சரிப்பட்டு வரல, அந்த உலக்கை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அவர் இந்த பக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அஞ்சலி ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுட்டவொடனே என்னன்னு கேட்பாரு இவர், என் பேக் எங்கன்னு கேட்கும்போது, இது உங்கள் பேக்கா, எனக்கு பேக் போச்சு உங்களுக்கு பேக் போச்சுன்னு சொல்லும்போது, என் பேக் எங்கேயும் காண போல, நீ தான் தேடி இருக்க, இது தேடிடுனா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக் அங்கே தான் இருக்கும். அதை பார்த்து இவருக்கு ஒரு மாதிரி யாரும் டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, இந்த தூசி தட்டி விடுற மாதிரி அங்கே இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதை தட்டி விட்டுவாரு. அவங்க முகத்தில் அந்த மாதிரி படும்போது கரெக்டாக அந்த பேக் தூக்கி வேற இடத்துல ஜன்னல் பக்கமாக போட்டுருவாரு. போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவங்க வளர்க்குற நாய்க்குட்டி ஒன்று இருக்கும். அது வந்து அதுக்கிட்ட வந்து அந்த பேக் வேற வந்து விழுந்துரும். எது வந்தாலும் கொண்டு வந்து எடுத்து கொடுக்குமா, இப்போ அதுக்கிட்ட வந்து பேக் வேற விழுந்துரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லைங்க உழைப்பால் முன்னேறினவன வந்து இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது எனக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஆனால் குங்குமம் கொட்டினா வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க, இனிமேல் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுன்னா பேக்கை கொண்டு வந்து அவங்க காரடியில் கொண்டு வந்து போட்டுரும். போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நல்லது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே குனிஞ்சு அந்த பேக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கை திறந்து பார்ப்பாங்க. பேக்கில் 10 காசு கூட இருக்காது. எங்க பணம் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க இது எப்படி காணாச்சுன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லும்போது, வேணும்னா இப்போதைக்கு இந்த பேக்கை வச்சுக்கோங்க, அப்புறமா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. நாய் வாய் வச்ச பேக் எனக்கு வேண்டாம், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எனக்கு பேக் வரல அவ்வளோதான் உனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கோவமா அங்கிருந்து போயிடுவாங்க. ஹீரோ நினைப்பாரு, இது வரைக்கும் மற்றவங்க தூக்கி போட்ட பொருளெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துச்சு, இன்னைக்கு நான் தூக்கி போட்டதே கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாரு. தர்மராஜ் அவர் வந்து ஒருத்தரோட வந்து டீலிங் பேசிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மசாலா காஃபி விதவிதமாக இவர் வந்து இன்னொருத்தர் பார்த்துட்டே இருப்பாரு. எதுக்கு இதை போய் பார்க்குறீங்கன்னா, சிட்டிலே ஒரு மெயினான இடத்துல இந்த மாதிரி இடம் இருக்கு, இங்க மட்டும் ஒரு டப்பா ஹோட்டலை வச்சு நடத்திட்டு இருக்காங்க, இந்த இடம் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா ஜவுளி கடை துணி கடைன்னு சொல்லிட்டு அதாவது நகை கடை எல்லாத்தையும் வச்சு நல்லா ரன் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அப்படியா அப்படின்னு நான் வந்து 25,000 தான், அதாவது 25 லட்சம் தான், 2 கோடி வரைக்கும் நான் பேசி பார்த்துட்டேன், ஆனால் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் இதை முடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கணும், உனக்கு வந்து 50% தரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த தர்மராஜ் போலீஸ்க்கு வந்து சந்தோஷமா போயிடும். பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லன் இருக்காருல்ல, அவரோட ஒய்ஃபோட தம்பியை வேற இடத்துக்கு அனுப்பி வச்சார்ல, அவர் வந்து அவருக்கு கால் பண்ணுவார், எங்கடா இருக்கேன்னு கேட்கும்போது, நான் நீ சொன்ன இடத்துல தான் மாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு வைக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு லேடி நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் ஆயிடும். இங்க இது முடிஞ்சிட்டே இருக்கும். அடுத்தது வந்து சிவா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து டீ வாங்கி கொடுப்பாரு. இது வெறும் டீ இல்ல, என்னோட பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாரு. என்னம்மா வெறும் டீ வாங்கி கொடுக்குற, பிஸ்கெட் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. சிட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் விளையாடுனதுல வந்து ஜெயிச்சிட்டாரு, அதனால தான் அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஓவியா இருக்காங்களா, அவங்க வேற வந்துட்டே இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வான்னு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டே இருப்பாங்க. நான் வரல அவங்க பாட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க வந்துட்டு இவங்க இருக்காங்கல்ல இந்த சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து ஆள் வருதுன்னு சொன்னவொடனே அவனுக்கு மட்டும் 2 பட்டர் பிஸ்கெட் எக்ஸ்ட்ரா கொடுன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் வருவாரு. வந்துட்டு நீ என்ன இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், அவங்க கிட்ட வாங்கினா 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டீங்கன்னு சொல்லும்போது எல்லாம் உங்க கைராசி தான், நீ உங்க கிட்ட இருந்து காசை வாங்கின பத்தியா, அதை நான் பிசினஸ்ல போட்டேன், பயங்கரமான லாபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாம் கொடுத்தோன்னு இப்போ வாங்கி வச்சுப்பாங்க. அதோட அவங்க ஃப்ரெண்டு வந்து பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க, இப்போ நல்லா புரிஞ்சுட்டு கரெக்டாக போயிடுறாங்களே, என் ஃப்ரெண்டும் அப்படி தான், ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருப்பாரு. சரி நீ பிசினஸ்க்கு பணம் கொடுத்து உதவுறதுனால உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனால் ஏதாவது சீக்கிரம் வாங்கி தாய் அப்படின்ற மாதிரி மனசு சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே, ஆமா எங்க காலேஜில் வந்துட்டு ஃபேர்வெல் பார்ட்டி அதெல்லாம் வருது, அந்த கல்ச்சர் அந்த மாதிரிலாம் சொல்லலாம், அந்த மாதிரிலாம் வருது, அதுக்கு வந்து மாடர்ன் காஸ்டியூம் போடணும், அது என்கிட்ட இல்லை, அதெல்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப செலவாகும், அதனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டேன். இவ்வளோ தானே, அதுக்கு ஒரு ஜீன்ஸும் ஒரு டிஷர்ட்டும் பத்தாதான்னு சொல்லி கேட்கும்போது அது மட்டும் போதுமா, காஸ்மெட்டிக்ஸ்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. போது பார்த்தீங்கன்னா லிப்ஸ் அதெல்லாம் என்ன ஒரு கண்ணு மை அது மாதிரி தானே, அது மட்டும் போதுமான்னு கேட்கும். சரி உனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு கூட நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்க லிஸ்ட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா பெரிய வால் மாதிரி நின்றுட்டே போகும். அப்படியே அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி சைஸ் என்ன அது இதுன்னு கேட்டுட்டு இருப்பாரு. நான் கடைக்காரன்ட்ட சொல்றேன், அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க முன்னப்பண்ண தெரியாதவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க நம்பர் எழுதிடுவாங்க. என்னது இது நான் செருப்பு சைஸ் கிட்ட என்னமோ எழுதிட்டு இருக்கேன் சி அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அங்கே ஓடிடுவாங்க. பொண்ணுங்களை சந்தோஷப்படுத்த எவ்வளோ பொருள் தேவை இருக்கு, ஆம்பளைங்களை சந்தோஷப்படுத்த சின்ன சின்ன விஷயங்களே போதுமானது அப்படின்ற மாதிரி பேசிப்பாரு. அதோட இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பேக் வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டு வந்திருப்பாரு கடையில். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பாங்க. ஒரு பேக் எடுத்துட்டு வந்து பேக்ல வந்து விலை எவ்வளோ போட்டுருக்குன்னு பார்த்தா 1100 போட்டுருக்கு. எப்பா எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த தோல்ல செஞ்சது, அதெல்லாம் வந்து சரி வராதுன்னு சொன்னா வேற பேக் கொண்டு வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பேக் நல்லா இருக்கு, நீங்களும் நல்லா இருக்கீங்க, 2 பேரும் நல்லா இருக்கும்போது அது மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாரு. சரி வேற எடுத்துட்டு வர போவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விதவிதமான பேக் எடுத்து காட்டிட்டே இருப்பாங்க. எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பாரு. தனியா கூட்டு வந்து இப்போ என்ன கேட்பாங்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, எது கேட்டாலும் வேணாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, என்கிட்ட வெறும் 1000 ரூபாய் தாங்க இருக்கு, இதுக்குள்ள எவ்வளோ காஸ்ட்லியா வேணாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. டக்குனு இப்போ இவங்க வந்து அவரை பிடிச்சிருக்கோம் ஹீரோனுக்கு, அதனால அவங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே போவாங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ 5 வெட்டி அழகி செட்கள் அவர் என்ன பண்ணுவாரு, புகை போட்டுட்டு இருப்பாரு. கடைக்காரர் வந்து திட்டுவாரு, யார் காலையில் கடை திறந்தவொடனே இவ்வளோ புகை போட்டுட்டு போயா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பேக்கும் கிடச்சிடும். பேக் பார்த்தோன்னே இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, பேக்லாம் நல்லா தான் இருக்கு, ஹீரோ கொண்டு கொடுத்துருப்பாரு, ஆனால் இது உன்னோட பட்ஜெட்டை விட அதிகமாக இருக்கு, 1130 ரூபா அப்படின்னு சொல்லி ஹீரோன் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு 50 100 கூட செஞ்சு செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஹீரோனுக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ பில்லு போடலான்னு சொல்லிட்டு அங்கே கவுண்டர் கிட்ட வருவாரு. அங்கே ஒரு பாய் நின்று டீ குடிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா ஒரு மருமகனோட கடைக்கு தான் வந்திருப்பாரு. மருமகனுக்கே வந்து அடையாளம் தெரியல, அது ஒரு பெரிய கதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்டே இருப்பாரு. இப்போ பில்லு போடலான்னு வரும்போது வணக்கம் பாயின் வேற அவருக்கு வணக்கம் சொல்லுவாரு. வணக்கம் சொன்ன உடனே அப்புறம் தான் தெரியும், அப்போ தான் அவர் திரும்பி பார்ப்பாரு. ஹீரோ நிற்கிறத பார்த்தா அவருக்கு சமக்கம் வரும். உடனே இப்போ பில்லு போடும்போது என்ன சொல்லுவாருன்னா, பிடிங்க இந்த பேக்கை, இதுக்கு பில்லு போடுங்கன்னு காசை பிடிங்கி வச்சுப்பாரு. என்ன இந்த மாதிரி சரின்னு கேட்கும்போது அண்ணனும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு என்ன தசாவதார கமலை விட அதிகமான கெட்ட போட வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. இந்த பேக்கை மட்டும் வாங்குறோன்னு காசை கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. என்னடா இதுன்ற மாதிரி இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த காசை புண்ணிக்கிட்டு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆம்புலன்ஸ் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ்னு அவர் பாட்டு கூடிடுவார். ஆனால் அது ஆம்புலன்ஸ் இப்போ எல்லா சவுண்டும் எனக்கு ஒரே மாதிரி தான் கேட்குது அப்படின்ட்டு அங்கே ஓடவும்
இப்போ இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த சிசிடிவி கேமரால பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றது மரப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு லேடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜாமான்லாம் திருடி திருடி வச்சுட்டு இருப்பாங்க. அத பார்த்துருவாரு. உடனே இப்போ அவங்கள்ட்ட போய் பேச்சு குடுப்பாரு. சிசிடிவில பார்த்துட்டாரா, பார்த்துட்டு இருக்கும்போது நேர்ல போவாரு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லிஸ்ட்ட படிச்சு படிச்சு ஒவ்வொரு பொருளா எடுத்து எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த 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 லேடி வேற ஒளிச்சு வச்சுட்டு இருக்க மாரி காட்டுவாங்க. உடனே ஹீரோ போய் அவங்க கிட்ட நிப்பாரு. ஹீரோ அவங்க பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து போவாங்க. திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி அவங்க கிட்ட வந்துருவாங்க. உடனே வந்துட்டு டக்குன்னு நின்றுவாங்க. நின்னுட்ட உடனே இந்த எக்ஸ்கியூஸ் மீ லேடீஸ் இந்த இத மட்டும் கொஞ்சம் படிச்சு பாருங்கன்னு சொன்னா அதுல லெட்டர் எழுதிருப்பாரு. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த கல்லா பக்கத்துல இருக்க அந்த மெரூன் கலர் பேக்க மட்டும் கொஞ்சம் எனக்கு திருடி குடுங்களேன் அப்படின்ற மாரி இருக்கும். எடுத்து குடுங்களேன்னு. உடனே இவர் முகத்துல இருந்து மூஞ்சி அந்த துணிய தூக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவரோட தம்பியா இருக்கும். அந்த சிவா இருக்கார்ல அவர்தான். அவங்க லவ்வருக்காக வந்து இந்த மாரி ஒரு கெட்டப்ப போட்டு லிஸ்ட்ட படிச்சு படிச்சு ஒவ்வொன்னா தேடி தேடி வச்சுக்கிட்டு இருப்பாரு. இத பார்த்தோனே இவருக்கே வந்து ஷாக் ஆயிடும். "என்னடா நீ கேட்கறது கேட்கற காசுல ஏதாவது கேட்கக்கூடாது. இந்த மாரி மட்டமானதா கேட்கற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "ஏன்டா நீ இன்னும் இந்த தொழில விடலையா? எப்படி திருடிட்டு இருக்கன்னு" சொல்லி கேட்கும்போது, "உன் லவ்வருக்காக நீ அத பண்ற. என் லவ்வுக்காக நான் இத பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு போய் ஆத்தங்கரையில 1/2 மணி நேரத்துல வெயிட் பண்ணு. உன் பேக் வந்து சேரும்" அப்படின்னு சொல்லிருவாரு. இங்க ஹீரோயின கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பாரு. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இருங்கங்க டெலிவரி பண்ணிருவாங்கன்னோனே, யாராவது ஹேண்ட் பேக்லாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்களா? அதுவும் ஆத்தங்கரையில வந்துன்னு" கேட்கும்போது, இவன் வேற கருமம் பிடிச்சவன் வரமாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாரு. என்ன இவங்க அதெல்லாம் விட்டுட்டு, "சரி சரி ஷாப்ல யாரோ ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்துச்சு. யார் அது உன் ஃப்ரெண்டா? லவ்வரா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே இப்ப சிவா இங்க கரெக்ட்டா வந்துருவாரு. அவரு உங்கள தவிர வேற எல்லாரையுமே சிஸ்டரா தாங்க நினைக்கிறான். ஏன்னா அவன் உங்கள லவ் பண்றான் அப்படின்னு டக்குன்னு போட்டு உடைச்சிருவாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். அப்படியே முழிச்சுட்டு முறைச்சிட்டு நின்னுட்டே இருப்பாங்க. "ஏன்டா அப்படி மாட்டி விட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டே இருப்பாரு. "நீயா சொல்லணும்னா சரி வராது. இதான் சரியான வாய்ப்பு. அதனால சொல்லி அப்படியே அந்த ஹோட்டல் விஷயத்தையும் பேசி முடிச்சிரு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, "மேடம் பேக்க பத்திரமா பாத்துங்க. இந்த ஊர்ல திருட்டு பசங்க ஜாஸ்தின்னு" சொல்லிட்டு வேற போவாரு. அதோட ஹீரோயின் கோவமா நின்னுட்டு திரும்பி நின்னுட்டு சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோ வந்து இல்ல இல்லன்னு ஏதோ சமாளிப்பாரு. இப்ப அவர் சொல்ல நானே சொல்லலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள ஆனோனே, "நீ சொல்லணும்னா அதுக்குள்ள நான் பாட்டியாவே ஆயிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அவங்கள பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இத்தோட இந்த காமெடி சீன் முடியுது. இன்னொரு சீன்ல உங்கள சந்திக்கிறேன்.